தொலைக்காட்சி மூலமாக கொரட்டூரில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஜீவத்தண்ணீர் அப்போஸ்தல சபையில் தொடர்ந்து அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் கர்த்தர் செய்த சில அற்புதங்களையும் கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்கள் பார்வைக்காக இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் முதலாவது அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு காரியத்தை கற்று உணர்த்தி கொண்டே வந்தார். பாடினவங்களுக்கு கூட தெரியாமல் பாடியிருப்பீங்க. எதுக்கு அந்த பாட்டை பாடினீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. எதுக்கு அந்த பாட்டை பாடுனீங்கன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 பேர் அந்த பாடலை பாடினீங்க, அந்த அர்த்தம் கொண்ட பாடலை. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற டாபிக், இந்த அபிஷேகம் எதற்குனா உன் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் இதை பார்த்தனுடைய டாபிக் வேறு, காலையில் பார்த்த டாபிக் இந்த வசனத்தில் வேறு. அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருனாக்கா, நான் சகலத்தையும் வாழ்க்கையில் புதிதாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி தான் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன் அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் மேல் ஊற்றினார் என்றால் அவர்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. ஏற்கனவே வாழ்ந்திருந்த வாழ்க்கை தான், ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை தான், ஆனால் அதை புதிதாய் மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவருடைய குணமே எப்படின்னா எல்லாத்தையும் புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவார். சொல்லுங்கள். ஐயோ இல்லைங்க, எங்களுக்கு பழசே போதுன்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலையோ சொல்லுங்கள். இப்போ குளிர் காலத்தில் சாப்பாடு சாப்பிட்றீங்க. எப்படி சாப்பிட்றீங்க? சூடான சாப்பாடுனா என்ன அர்த்தம்? புதுசாக செஞ்சது. ஏங்க அதை விரும்புகிறீங்க? குளிர்காலத்தில் ஏங்க சூடாக சாப்பிட விரும்புகிறீங்க? வெளியே அதாவது வெயில் காலத்தில் மட்டும், வெயில் காலத்தில் சூடாக தான் சாப்பிட்றோம். பொதுவாக நமக்கே ஒரு குணம் இருக்குது, பழசை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. பழசை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். இது யாருடைய குணம்னா, நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருடைய. அவர் நம்மளை பழைய ஆளாகவே பார்க்க விரும்பலை, எப்பவுமே புது ஆளாக பார்க்க விரும்புகிறார். சொல்லுங்கள். நம்மளை பழைய ஆளாக பார்க்கவே விரும்பலை, புதிய ஆளாக பார்க்க விரும்புகிறார். எப்படி விரும்புகிறார்? 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் எப்படி நிரப்பப்படுறேன்னா புது எண்ணெயால் என்ன பண்ணுறாரா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னது புது எண்ணெய்? சொல்லுங்க. புது எண்ணெயா? என்ன எண்ணெய்?
பழைய எண்ணெயில் சமைச்சாக்கா நம்மளுக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. ஏன் பாருங்க, நம்ம லைஃப்பில் நம்மளுக்கே புதுசு தான் விருப்பமாக இருக்குது இல்லை? நம்ம வாழ்க்கையில் புதுசு தான் ஜனவரிக்கும் கிறிஸ்மஸுக்கும் ஈஸ்டருக்கும் பழைய ட்ரெஸ்ஸு போடுறோமா புது ட்ரெஸ்ஸு போடுறோமா? ஏம்மா ஏன் போடுறீங்க? நையா இதெல்லாமா ஏன் கேள்வி கேட்ப? ஏன் புது ட்ரெஸ்ஸு போடுறோம்? ஏன் தெருவில் எடுத்து கொடுக்குறாங்க போடுறோம். எடுத்து கொடுக்கலனாலும் விட்றீங்களா? விட்றாங்க. எடுத்து கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுறோம்? நச்சரிக்கிறோம்ல. என்னய்யா ஏன் நச்சரிக்கிறோம்? அப்போது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா, நான் செலிப்ரேட் பண்ணுறேன்னாக்கா புது ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கொண்டாட்டம் தான். அதனால தான் ஃபாதர் பண்ணார், அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் இங்கு தானே, அப்புறம் ஆடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். நல்லா பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் என்பது நாம் செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு காரியம். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது இறங்குற அபிஷேகம் எல்லாம் ஏதோ சைக்கிளுக்கு காற்றடிச்சுன்னு போகிற மாதிரி அனுபவம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படின்னா ஓட்டிகிட்டு போவோம். இப்போ கூட பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறோம். வீலில் காற்று கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறோன்றேன், காற்றை எடுத்து விட்டுறீங்களா? இன்னொருத்த வண்டிக்கு பண்ணுறதை கேட்கல, உங்கள் வண்டிக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்களா மைண்ட் எப்படி இருக்குது? இன்னொருத்த வண்டிக்கு என்ன பண்ணுவோமோ அதை தான் சொல்கிறோம், காற்றை எடுத்து விட்ருவோன்றோம். இருக்கிற காற்றுல என்ன பண்ணுறோம்? தள்ளின்னு போகிறோமா? அது பஞ்சர் ஆன வண்டி. இப்போ காற்று அடிக்கும் போது பழைய காற்றெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கிறானா, இல்லை அதுக்கு மேலேயே புதுசாக காற்று அடிக்கிறானா? புரியல. நான் கேட்டது கேள்வி எவ்வளோ கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அதை கேட்கல. பழைய காற்றை எடுத்துட்டு புது காற்றை அடிப்பானா, இல்லை பழைய காற்று மேலேயே புதிய காற்றை அடிப்பானான்னு கேட்குறேன். பழைய காற்றுக்கு மேலேயே தான் புதிய காற்றை அடிக்கிறான். இந்த புதிய காற்று அடித்த உடனே டயர் என்ன ஆகுது? ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு வருது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, நேற்று கொடுத்த அபிஷேகம் இருக்குது, ஆனால் அதற்கு மேலேயே என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை. ஆமாம், புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும். கிருபையும் புதுசு, அபிஷேகமும் புதுசு. ஆனால் ஒன்று மட்டும் மாறவே மாட்டேங்குது. எது? மனசு. சொல்லுங்க, ஒன்று மட்டும் மாறவே மாட்டேங்குது. எது? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமே எப்படி நடக்கும்னா, மனசு புதுசானதான். சொல்லுங்க, இந்த மனசு புதுசாகணும்னா ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏற்கனவே வாங்கினது இருக்குது. நேற்று வாங்கின காப்பியை இன்றைக்கி காலையில் இருந்து குடிப்புமா? ஃப்ளாஸ்கில் தான் இருக்குது. திறந்த உடனே என்ன ஆகுது? ஸ்மெல் அடிக்குதா? ஏன்? டீயில் கோளாரா இல்லை ஃப்ளாஸ்கில் கோளாரா? பால் முக்கால்வாசி ஆம்பளைங்க தானே காயிலேருந்து டீயை போட்டு அம்மா ஏந்து காப்பி குடிமான்றாங்க.
இல்லைனாலும் கடையில் போய் வாங்கி வந்து கொடுக்க வேண்டியதாகுது. நான் நல்லா கேட்குறேன், நைட்டு வாங்குறீங்க டீ, காலையில் திறக்கிறீங்க, ஒரு ஸ்மெல்லு வருது, டீ கெடலை ஆனால் ஸ்மெல்லு வருது. கோளாறு ஃப்ளாஸ்க்லையா இல்லை டீ இல்லையான்னு கேட்குறேன். எதுலேயுமே இல்லைன்றேன். அதில் இருக்கிற எம்டி பிளேஸில் இருக்கிற வேக்கம்னால வர்றது. காலியான இடம் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு தான் ஸ்மெல்லுடைய லெவல் இருக்கும். வேணும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் போயிட்டு. ஃபுல்லாக டீ வச்சிங்கன்னா 8 ஹவர் வரைக்கும் ஒரு ஸ்மெல்லும் வராது. ஆனால் பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுருந்தீங்கன்னா திறந்த உடனே ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு கொமட்டல் உண்டாக்குறதுனால என்ன பண்ணுவோம், டீ கெட்டு போச்சுனுவோம். டீ கெட்டுருக்காது. அதை பார்த்தா நம்ம வீட்டிலே இன்னொரு டீ கெட்டு ஊற்றி சூடு பண்ணி குடிச்சுன்னு இருக்கோம் உட்காந்துன்னு, இல்லையா? அப்போ டீயும் கெடலை, ஃப்ளாஸ்க்கும் கெடலை. நடுவில் என்னென்னா குறைவு பட தொடங்கியதால் அதில் சில ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்கள், குறைய ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஏன் அவர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புகிறாருன்னா, குறைந்த அனுபவம் நிறைவாக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா குறைவான அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவம் நிறைவாக்கப்படணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை ஏன் புதிதாக இருக்குதுன்னா உங்களை நிறைவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நிறைவானது வரும்பொழுது குறைவானதே ஓடி போய்விடும். அல்லேலூயா. நிறைவாக இருக்க விரும்புகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கணும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே பா, இது மட்டும் வல்ல வாய் திறப்பீங்கப்பா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஒவ்வொரு கல்யாண வீட்லையும் இதை தான் சொல்கிறோம். ஆனால் 3 மாதம் கழித்து தான் தெரியும் ஆத்துமா எப்படி வாழுது, அவன் எப்படி வாழ்கிறான்னு எப்போ தெரியும்? 3 மாதம் கழித்து தான். ஆனால் அன்றைக்கி மட்டும் அப்படியே குஷியாக இருப்பாங்க. அந்த பாட்டு பாடும்போது எல்லா கல்யாண வீட்லேயும் இதை தான் பாடின்னு இருக்கிறோம். பெந்தோகஸ்த ஊழியர்களுக்கு இது ஒரு சிறப்பு வரும். இது இந்த பாட்டை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அதில் ஒரு லைன் வேறு எழுதுவார் ஃபாதர், பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதிக்கணும் தாண்டணும். நீ மிதிக்காமல் இருக்கிற தாண்டாமல் இருக்கிறன்னா குறைவுபட்டுன்னு போகிறேன்னு அர்த்தம். உன் ஆத்துமா எங்கேயோ கொஞ்சம் அப்படியே வீக் ஆகிக்கிட்டே போகுது. நல்லா பாருங்கள், ஏன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்மளனாக்கா, ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். எப்போதுமே குறைவு இருக்கவே கூடாது. குறைவு இருக்கவே. இப்போ காலையில் வண்டி எடுக்கிறீங்க, காற்று கம்மியாக இருந்தால் உடனே என்ன பண்ணுறீங்க, காற்று அடிச்சுட்டு தான் போகிறீங்க. சாயந்தரம் வந்து அடிச்சிக்கலான்னு என்ன ஆகும்? பஞ்சர்லாம் ஆகாது. போயிட்டு வருவோம், பள்ளம் மேட்டில் விட்டுன்னு வச்சுக்கோ, டமுக்கு டமுக்கு டமுக்குன்னு 4 இடத்துல பஞ்சாயிருக்கும். ஒரு நாள் என்னீங்கன்னா பஞ்சர் ஆகும்போது எடுத்து காற்று அடிக்கும் போது பார்த்தா அங்கங்கே குண்டு குண்டாக வீங்கின்னு இருக்கும் டியூபு. எதனால் இந்த அடிபட்டுதுன்னா, குறைவுபட தொடங்கிய நாள். ஒருவன் குறைவுபட தொடங்கினான். யார்? ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் தகப்பனோடு இருந்தவன், இன்னொருவன் தகப்பனை விட்டு பிரிந்து போனவன். நல்லா பாருங்கள், பிரிந்து போகும்போதே ஆஸ்தியை பங்கு விரித்து சொத்தை எடுத்துக்கிட்டு தான் போகிறான். நிறை உள்ளவனாக போகிறான். எப்படி போகிறான்? ஆனால் நாளாக 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 என்ன ஆகுதுன்னா, ஆனால் தகப்பன் வீட்டில் இருந்தவனுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் என்ன ஆகலை, குறைவு படவே இல்லை. ஆனால் தூரமாய் போனவன் குறைவுபட தொடங்கி வேலை செய்ய போகிறான். என்ன வேலை செய்ய போனான்? பன்றி மேய்க்க வேலைக்கு போகிறான். அங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்கல. பன்றிக்கு போடுகிற தவிடாவது கிடைக்குமா என்று என்ன பண்ணுறான்?
ஆசையாக இருக்கிறோம். எது மேலே ஆசை? தவிடு மேலே ஆசை. எந்த தவிடு? என்ன தவிடு? பன்றி தின்கிற தவிடு. இப்போ நல்லா பாருங்க, எப்படி வாழ்ந்தவன் சொன்னாக்கா, ஒரு குறைவின்றி சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் தூரம் போனவனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது தகப்பனோடு இருந்தால் தான் டெய்லி அந்த ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஃப்ரெஷ்ஷான பிளெஸ்ஸிங். அதாவது தேவனோடு இருக்கிறோனாலே நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நிறைவாய் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அவர் புதிய அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் புலம்பல்ல இறைமையை சொல்லிட்டார், காலைதோறும் அது புதிதாக இருக்குதுப்பா. அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கமாக இருக்குது. நேற்று பார்த்த அதே அளவில், அதே சுபாவத்தில், அதே தன்மையில் இல்லை, இன்றைக்கி அது வேறு விதமாக இருக்குது. அப்போ நல்லா பாருங்கள், ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, சகலத்தையும் புதிதாக்கணும். முதல்ல வாழ்க்கையை மாற்றணுன்னா நமக்கு அபிஷேகத்தை புதுசாக மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த காலி இடம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா, எல்லாம் உள்ள குப்பை மாதிரி நுழைஞ்சிரும். என்ன ஆகிடும்? குப்பை மாதிரி. இப்போ நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னா புது அனாயிண்டிங் ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, இறங்கும் பொழுது தான் புது பலனோட, ஒரு புதிய எனர்ஜியோட அன்னைக்கு நம்ம வாழ்க்கையை துவங்க முடியும். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருந்தவர். 6 நாள் வரைக்கும் என்ன பண்ணார்? புதிய காரியத்தை செய்தார். முதல் நாள் செஞ்சதே 2வது நாள் செஞ்சாரா? செய்யல. ஆனால் நம்ம மட்டும் பாருங்கள், திங்கக்கிழமை என்ன வச்சேன்னு கேட்போம், சாம்பார்னுவாங்க. செவ்வாய்க்கிழமை வச்சா என்ன வச்சேன்னு கேட்போம், சாம்பார். ஏன் இந்த சாம்பாரே வைக்கிற வாரத்தில் 4 நாள் சொல்லுங்கள்? டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஒரு நாள் காய் இருக்கும், ஒரு நாள் வெங்காயம் இருக்கும், வெறும் தக்காளி இருக்கும், ஒரு நாள் ரசம் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பருப்பு தான். கேட்டால் என்ன சொல்லுவோம்? அது கில்லுன சாம்பார், இது கில்லாத சாம்பார். எது? அப்படி தானே? நம்ம சாப்பிட்றதுக்கே ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் டேஸ்ட்டில் குழம்பு கேட்குறோம். ஏன்? ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டா செட் ஆகாதா? செட் ஆகுமா ஆகாதா விஜயகுமார்? ஆகாது. ஏன் ஆகாது? சோமாலியாவில் இருக்கிறவனுக்கு நீங்கள் டெய்லி வெள்ளை சோறு போட்டால் கூட ஆசையாக வாங்கி சாப்பிட்ருவான். ஏன்னா அவன் சாப்பாடு பார்க்குறது கஷ்டம். நம்மளுக்கு அப்படி இல்லை, தொப்பைக்கு மேலே ஈரம். என்னது? அதனால என்ன சொல்லுவோம், வேறு சாம்பாராக வச்சுன்னு இருக்கிற, எதுனா நறுக்கு சுருக்குன்னு எதுனா செய்யலையான்னு கேட்குறோம். கேட்குறோமா இல்லையா? ஏன் கேட்குறோம்? டெய்லி சாம்பாரே வச்சுன்னு இருக்கிற. பாருங்கள், சாப்பிட்றதுக்கே நம்ம என்னென்னா, நம்ம திருப்தியாக சாப்பிட்ணுன்னாக்கா புதுசாக கேட்குறோம். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கை அன்றைக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்து அவர் திருப்தி ஆகிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, புதிய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும், அதாவது அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். யார்? ஆண்டவர். என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அப்படின்ற ஒரு திருப்தி வரணும். அவருக்கு திருப்தி வருவதற்காகவே நம்மளை என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை நம்ம மேலே பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நியூ அனாயிண்டிங்? நியூ அனாயிண்டிங் அப்படி தானே சொல்லுது, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த எண்ணெயுடைய சுபாவமே எப்படின்னாக்கா, புதுசு தான் வாங்குவீங்க, ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வைப்பீங்க. 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட திறந்தீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்? அந்த பாத்திரத்தை திறந்தா யாருமே சாப்பாடு செய்கிற அனுபவமே இல்லாத மாதிரி தெரியுது. என்ன வரும்? ஸ்மெல்லு வரும். அந்த எண்ணெய் ஸ்மெல்லு கிடையாது. ஆனால் ஆக்சுவல்
எண்ணெய் தனது தன்மையை இழந்து போயிடும். நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கினீங்கன்னா கூட யூஸ் பண்ணாமல் மூடி வச்சுருந்து திறந்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வாசனை வரும்பொழுது என்ன ஆகுனா நல்லெண்ணெய் வாசனை அதில் வராது. அதை என்ன தான் ஊற்றி நீங்கள் சூடு பண்ணாலும் ஸ்மெல்லு வேறு மாதிரி தான் வரும். அப்போது இந்த எண்ணெய் மாத்திரம் என்னென்னாக்கா கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்ன பண்ணுறாரு? கெட்டு போகாமல். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் இந்த அனாயிண்டிங்கை புதுசாக நம்ம மேலே ஊற்றி கொண்டே இருக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் தரிசனம் புதுசு, நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் புதுசு, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை வழி நடத்துகிற விதம் புதுசு. நேற்று நடத்தின மாதிரி இன்றைக்கி நடத்துகிறாரா? பார்த்தீங்களா? உங்களை உட்காந்து யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி அது நேற்று நம்மளை எப்படி நடத்துனார், இன்றைக்கி எப்படி நடத்துகிறார்? நேற்று நடத்தின மாதிரி இன்றைக்கி நடத்திருக்கிறாரா? இல்லை. இன்றைக்கி நடத்துகிற மாதிரி நாளைக்கு நடத்த போகிறாரா? இல்லை. இது நம்ம வாழ்க்கைக்கே புரியாத ஒரு காரியம். என்னன்னாக்கா அவர் நம்ம வாழ்க்கையில் திருப்தி அடைவதற்காக என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு நாளும் புதிய தைலத்தால் புது எண்ணெயால் நம்மளை என்ன பண்ணுறாராம், அபிஷேகம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையோடு நம்ம மேலே இறங்குறாருங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் தேவன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் அன்றன்ற நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். என்ன சொன்னார் ஏசு? அப்படி தானே சொன்னார். அந்தந்த நாளுக்கு அந்த பாடுகளை எதிர்கொள்ளணும்னா அதற்கு ஆவியானவருடைய பலன் நமக்கு வேணும். அப்போ அந்த நாள் நம்ம எதிர்கொள்ள போகிற காரியங்களை எதிர்கொள்வதற்கும் ஜெயிப்பதற்குமான ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைன்னு தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நினைக்கிறாரெலாம் இல்லை, அவருடைய விருப்பம் அது. என் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் புது அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி புது ட்ரெஸ்ஸாக போட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்? இப்போ டெய்லி புது ட்ரெஸ்ஸாக போடுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்றேன். அழுவீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே எப்படி ஆகும்? இப்போ நீங்கள் புது ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறீங்க, உங்களை பார்க்குறவங்களுக்கு என்ன உண்டாகும்னு கேட்குறேன். பொறாமை உண்டாகுமா? முதல்ல நம்மளை பார்த்தோன்னு என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துக்கிறேன்னு கேட்பாங்க இல்லையா? நம்மளுக்கு தான் அந்த நல்ல எண்ணமே கிடையாது. அதனால தான் சொன்ன பொறாமை வரும். இதை வந்துச்சுடா புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு, ஏதோ இது இருக்குதுன்னு டெய்லி போட்டுன்னு வந்து காட்டுது பாருன்றோம் இல்லையா? அப்படி தானே? நல்ல உள்ளங்கள் என்ன கேட்கன்னா, என்ன பலன்னு வந்திருக்கிறேன்னு வாங்க இல்லை? அப்படி தானே? அடுத்தது ஒரு வார்த்தை கேட்பாங்க, என்னது இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்பாங்க. அப்படி தானே கேட்பாங்க? அப்போது உலகமே என்ன நினைக்குதுன்னா, புது ட்ரெஸ்ஸு போட்டாலே விசேஷம்னு சொல்லுது. என்னது விசேஷம்? விசேஷம்னா என்ன? ஏதோ ஒரு சிறப்பான காரியம் அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்குதுன்னு. அல்லேலூயா. இப்போ பரலோகம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் சிறப்பான ஒரு காரியம் நடக்குதுன்னு பார்க்க விரும்புது. அதை செய்வதற்கு தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயால் நம்மளை என்ன பண்ணுறாராம், அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால தான் 92ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அப்படி எழுதுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பழைய எண்ணெய் கிடையாது. அல்லேலூயா. பழைய எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகும்? ஒரே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் தலை. அப்படி தானே? இப்போ தேங்காய் எண்ணெய் வாங்குறீங்க, யூஸ் பண்ணாமல் ஒரு வருஷம் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க, அது என்ன தான் விவிடி கோல்டாக இருக்கட்டும் போல்டாக இருக்கட்டும், என்ன நீங்கள் எந்த எண்ணெய் நான் காப்பி நல்லா பாருங்கள், எந்த எண்ணெயாக இருந்தாலும்ங்க நீங்கள் ஒரு வருஷம் ஓப்பனே பண்ணாமல் வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்களேன், என்ன வரும்?
என்னப்பா டைம் ஆயிடுச்சா? 8:30 தான்ப்பா ஆகுது. இதுக்குள்ளே டல்லாகிடுறீங்க. ஸ்மெல்லு வரும். இப்போ அந்த ஸ்மெல் இருக்கிற தேங்காய் எண்ணெயை தலையில் தடவுனாக்கா என்ன வரும்? வாசனை வருமா, ஸ்மெல்லு வருமா? இதை தடவிக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போனால் பக்கத்தில் வரவங்களாம் என்ன சொல்லுவான்? என்னப்பா வாசனையாக இருக்குதுன்னு கேட்பானா, என்னப்பா நாறுதுன்னு கேட்பானா? வார்த்தை மாறுது பார்த்தீங்களா? புது எண்ணெயை போட்டுன்னு போனோம்னா என்ன பல பலனுக்குறான்னு கேட்குறோம். அதே நாற்றம் எடுத்ததை போட்டு போனால் என்ன நாறுது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணுறியான்னு கேட்பாங்க. அப்படி தானே? பட்டு புடவை வாங்குறீங்க, 2 வருஷமாக யூஸே பண்ணல, பீரோவில் வந்து எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும்? ஸ்மெல் அடிக்கணும். ஒன்று மடிப்பாக இருக்கும். அப்படியே பிரிச்சோம்னா சில நேரத்தில் பிஸ்கெட் மாதிரி உடையும். உடனே வாங்கி கொடுத்துரு, வயிற்றில் வாயில் அடிச்சுக்குவார். 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தேன், கட்டினால பார்த்தியா? தண்டத்துக்கு பீரோவில் வச்சு என்ன பண்ணா? துட்ட நாசமாக பாருங்கள். ஆசைப்பட்டு வாங்குகிற பட்டு புடவை கூட நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலன்னு என்ன ஆகிடுது? கெட்டு போயிடுது. அப்போ அபிஷேகம் டெய்லி யூஸ் பண்ணணும். சொல்லுங்கள், கர்த்தர் கொடுக்குற அபிஷேகம் எப்படி யூஸ் பண்ணுறது? பேதுரு சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசராயனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். எழுந்து நடந்தார். ஆனால் நம்ம எவனையும் நடக்கவும் வைக்கலை, எவனையும் உட்காரவும் வைக்கலை. அது கதை வேறு, அதுக்குள்ளே போவானா? நல்லா பார்த்துங்க. ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் தேவனுக்கு பயன்படணும். தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த புதிய அபிஷேகம் என்ன செய்யும் உங்களுக்குள்ள சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிற இந்த புதிய அபிஷேகம் எந்த காரியத்தை உங்களுக்குள் செய்கிறது? நல்லா பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பவுல் ஒரு ஊரில் போய் ஜெபிக்க போகிறார். யார் வீட்டில் தங்கியிருந்தார்? அந்த அம்மா பேர் என்ன? லீஸ்திராவில் உள்ள பேரை வச்சுனுக்கிறது பெருசு இல்லை. என்னையா மைண்டில் ஞாபகம் வரணும். எனக்கு தெரியும், நான் அதனால தான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் எங்களை கலாய்ப்பீங்கன்னு தெரியும். அப்படி தானம்மா? லீஸ்திராவில் உள்ள லீதியாள் என்கிற ஒரு ஸ்திரீயின் வீட்டில் போய் தங்கி இருக்கிறாரு. டெய்லி மாலை நேரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் ஜபம் பண்ண போகிறாங்க. அப்பவும் பவுல் மேலே பரிசுத்த ஆவி இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? எதை வச்சு சொல்கிறீங்க? எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 16 எடுத்துட்டீங்களாமா? 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது தியதீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் லீஸ்திரான்னு சொல்லிட்டேன், தப்பு. தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், அநேக நாள் செஞ்சுட்டு வர, டெய்லி ஜபம் பண்றார். நல்ல ஆவியில நிரம்பி ஜபம் பண்ணிட்டு அபிஷேகத்தோட தான் வர்றார். ஆனால் அன்னைக்கெல்லாம் அவருக்கு என்ன வரல?
கோபம் வரலை. வந்துதா? வரலை. அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு ஒரு நாள் மட்டும் கோபம் வருதுங்க. ஒரு பர்டிகுலர் டே பவுலுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வருகிறது. பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி அந்த ஆவியை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டார். நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றான். அவ்வளவுதான். டெய்லி அபிஷேகத்தில் நிரம்பிட்டு தாங்க வர்றாரு ஜபத்திலிருந்து. ஆனால் கோபம் வரவே இல்லை. அன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை பவுலை கொண்டு செய்யணும்னு விரும்புகிறார். அன்னைக்கு இறங்கின அந்த புதிய அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, குறி சொல்கிற ஆவியை பார்த்து கோபப்பட வைக்கிறது. என்ன பண்ணுது? அது வரைக்கும் கோபப்படலை. அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் அப்போவும் பவுல் அபிஷேகத்தில் நிரம்பின்னு தான் இருக்கிறாரு, இல்லையா? அப்போ பவுல் அபிஷேகத்தில் இருந்தாரா இல்லையா? இருந்தார். பவுலின் மேல் ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆனால் ஒன் பர்டிகுலர் டே ப்ரேயரை முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் கூட வராரு. அன்னைக்கு இறங்கின அபிஷேகம் குறி சொல்கிற ஆவியை பார்த்து பேசுது. அது வரைக்கும் இறங்கின அபிஷேகம் குறி சொல்கிற ஆவியை பார்த்து பேசலை. அன்றைக்கு இறங்கின அந்த அபிஷேகம் டைரக்டாக குறி சொல்கிற ஆவியை பார்த்து பேசுது. என்னென்னு? நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆர்டர் போடுறாரு. எதுக்கு? குறி சொல்கிறாவிக்கு. பிசாசுன்னாதீங்க. வீட்டிலே நம்மளை அப்படி தானே சொல்லுங்கிறாங்க. குறி சொல்லுகிற ஆவி. இப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்கிறாங்க? நம்ம கொஞ்சம் குறைச்சல் குத்தோம்னா என்ன சொல்கிறீங்க எல்லாரும்? உங்கள் வீட்டுக்காரங்கள ஏன் சொல்கிறீங்க? என்ன சரல் அப்படி தானே சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறோம்? அதனால் பிசாசுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவானா அது எல்லாரையும் பாதிக்கும். என்ன? குறி சொல்லுகிற ஆவியை பார்த்து பேசுகிறார். நீ பேசாமல் இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன். உடனே அந்த ஆவி போயிடுச்சு. அப்போ நல்லா பாருங்கள், ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் நாள் பயன்படுத்தின மாதிரி அன்றைக்கு தேவன் பவுலை பயன்படுத்த சித்தம் வைக்கலை. அன்னைக்கு இறங்கின புதிய அபிஷேகம் குறி சொல்கிற ஆவியை பார்த்து பேச வைக்கிறார். அந்த பொம்பளையை பார்த்து பேசலை. அந்த பெண் எதிர்பட்டாலும் தான் வேதத்தில் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணை பார்த்து பவுல் பேசினான் இல்லை, குறி சொல்லுகிற அந்த ஆவியை பார்த்து தான் பேசுகிறார். அப்போ அன்னைக்கு ஆவியை கண்ணால் பார்க்கிற புதிய கிருபை பவுலின் மேல் இறங்கி இருக்குது. நல்லா பாருங்கள், உள்ளே இருக்கிற குறி சொல்கிற ஆவியை பார்க்குற கிருபை அன்றைக்கி இறங்கி இருக்குது. யாருக்குள்ள? பவுலுக்குள்ள. இப்போ டைரெக்டாக ஆவியை பார்த்து தான் பேசுகிறார். இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. சிறு வயது முதற்கொண்டே அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளின ஒரு மகனை அவன் தகப்பன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருவான். கொண்டு வரும் பொழுது சொல்லுவான், இவர்களிடத்தில் கொண்டு வந்தேன், இவர்களால் ஒன்றும் பண்ணக்கூடாமல் போயிடுச்சு. 12 டிக்கெட்டும் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க. அவன் கேட்குறது என்ன கேட்குறான்? 12 பேர் ரவுண்டு கட்டி இயேசுவின் நாமத்தினாலே நம்ம இந்த டேன் பீச்சில் எக்கோ கொடுப்போம் தெரியுமா? இயேசுனை நேசிக்கிறார், 4 பேர் வரிசையாக நினைப்போம். ஒரே வார்த்தையை 4 பேர் கேட்குறவங்களே சொல்லுவாங்க, என்னப்பா இது டெய்லி காலையில் வந்துட்டாங்க. ஒரே வார்த்தையை 4 பேருக்கு திரும்பி சொல்லி இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒருத்தராவது வெளியே வருவங்கிட்ட அந்த ஆவியை பார்த்து பேசுகிறோம். அவனுக்குள்ளே இன்னும் ஆவி இருக்குதோ அவனை பார்த்து என்னைக்காவது பேசியிருக்கிறோம். ஏன்னா நம்ம புதிய அபிஷேகத்தோடு என்ன பண்ணலை, வெளியே போகலை. அதான் மேட்ரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுன்ற. ஆண்டவரே, என் அவிசுவாசம்
நீங்கும்படி எனக்காய் வேண்டிக் கொள்ளுன்றார். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆவியை பார்த்து பேசுகிறார், சீக்கிரமாக இவனை விட்டு புறப்பட்டு போன்றார். அவனை பார்த்தா சொன்னார், மகனே சீக்கிரமாய் குணமடைவாய்க சொன்னாரா? எதை பார்த்து பேசினார்? ஜனங்கள் கூட்டமாக வர்றதை பார்த்தார். ஆவிக்கிட்ட பேசுகிறார், ஜனங்க வராங்க சீக்கிரம் கிளம்பிடுன்றார். இந்த ஆவியை பார்த்து பேசுகிற அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அதே கிருபை அன்னைக்கு பவுலுக்கு ஆப்ரேட் ஆகுது. அது வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே தான் வரா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்திருக்கிறார்கள். இவரை பார்த்துக்கினே தாங்கிறாரு. நம்ம இப்படி தான் ஏமாந்தோம். சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கப்பா, பார்த்தியா பிரதர், உள்ள காலை வச்ச உடனே நம்மளை பற்றி ஆண்டவர் ப்ராப்பர்ஸை அவுத்து விட்றாரு பாருங்க. அது அவுத்து விடுறது பிசாசா கர்த்தருடைய ஆவியார் நம்மளுக்கு என்ன தெரியாது. இந்த பகுத்தறிகிற வரம் நமக்குள்ளே இல்லாததுனால என்ன ஆகிடுவோம். ஏன்னா நாங்கள் இந்த ஐசிய பகுதியில் ஒரு சபைக்கு போய் திருவிருந்து கொடுத்துன்னு இருந்தோம். எப்பொழுதுனா வில்லிவாக்கம் சபைக்கு வருவதற்கு முந்தின மாதம் வரைக்கும் வில்லிவாக்கம் சபைக்கு திருவிருந்து கொடுக்கறதுக்கு வரும். ஒரு ஸ்டீபன் பிரதருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் ஒரு சபைக்கு போய் திருவிருந்து கொடுக்குறோம். அங்கே ஒரு அம்மா தீர்க்கதரிசி பலுக்குது, எங்களுக்கு தெரியாது அவங்க யார். அந்த சபைக்கு அவங்க தீர்க்கதரிசி. அன்றைக்கி எல்லாம் லைனில் நின்று ஜெபிக்கும் போது கையை வச்சோம். சபையில் சுற்றி 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 உழுந்து அலண்டு புரண்டு கதறுது. அப்புறம் என்ன சொல்லுது, நான் போயிடுறேன், என்னை விட்டுடு, நான் போயிடுறேன். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் போயிடுங்க, எங்களை விட்டுருங்கன்ட்டார். அதனால் அந்த மாதத்தோடு நாங்கள் அந்த சபையை விட்டுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி சபையில் இடிச்சிட்டாங்க, அந்த ஹவுசிங் போர்டு இடிச்சிட்டாங்க. அவர் சபையை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போய்ட்டு இன்றைக்கி ஊர் ஊராக அப்போஸ்தலனாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அது கதை வேறு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த சபையில் வாலிபர்கள் டக்குன்னு பாஸ்டர் போய் கேள்வி கேட்டாங்க. என்னன்னாக்கா, நீயும் தான் வார வாரம் தலையில் கை வச்ச, அந்த அம்மா உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு, ஆனால் இன்றைக்கி ஏன் அவங்க கை வச்ச உடனே அலறுதுன்னு கேட்டாங்க. பாஸ்டர் உடனே கோவப்பட்டு சொம்பு எடுத்து கையில் குத்துட்டார். என்ன பண்ணார், சொம்பு எடுத்து கையில் குத்து போய் டீ வாங்கினு வாங்க நம்பிச்சிட்டார். இவர் என்ன நினச்சார், டீ வாங்கினதுக்குள்ளேயாவது அது ஓடிடும்னு நினச்சார். அது அவனுங்க டீ வாங்கினு வந்து ஆற்றி எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்குற வரைக்கும் போவே இல்லை. 1 மணி நேரம் கழித்து தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கே சொல்லிட்டேன் நான் எல்லாருக்கும், இன்றைக்கி தான் நம்ம இந்த சபைக்கு வருது கடைசி. ஏன்னா அவனுக்கு என்ன கேட்டாங்க, போன வாரம்லாம் அந்த அம்மா நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சே, இன்றைக்கி ஆடுத, அப்போ பேசுனது யார், பேசுனது யார், யார் உள்ளேருந்து பேசுகிறது யாருன்னு நம்மளால் பகுத்தறிய முடியலை. அப்போ அன்னைக்கு ஆவியானவர் நம்மளை கொண்டு அதை செய்யணும்னு. இப்போ ஏன் இந்த புதிய அபிஷேகம் வேணும்னா, அன்னைக்கு தான் இந்த கிஃப்டே ஆப்ரேட் ஆகுது. உள்ளே இருக்கிற குறி சொல்கிற ஆவியை பார்க்குறான் பவுல், பேசாமல் இவளை விட்டு போயிடு, அவ்வளோதான். நம்மளை மாதிரி போ போ. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் அப்படி தான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார். டைம் ஆன உடனே தயவு செஞ்சு போயிடு. என்னது தயவு செஞ்சு போயிடு, வெளியெல்லாம் ஜனங்க உட்காந்துக்கிறாங்க, சீக்கிரமாக வெளியே போயிடுன்னு. நம்ம கெஞ்சினா அது போயிடுமா? அது கெஞ்ச வேண்டியது போய் என்னை விட்டுருன்னு கெஞ்ச வேண்டியதுக்கு பதிலாக நம்ம போய், அப்போது அது நம்மளை பார்த்து கதறணும் கெஞ்சணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், புதிய அபிஷேகம் வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு புதிய அபிஷேகம் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் புதுசுங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், நான் 20 ஆண்டு காலமாக இதே ஊழியத்தை தான் செஞ்சுக்கிட்டு வரேன். இல்லை, நம்மளாம் அப்படி தானே சொல்லுவோம். ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி செட் ஆகிடுச்சு. ஆண்டவர் பார்வையில் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாள் ஊழியமும் புதிய ஊழியம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற ஊழியம் புதிய ஊழியமாக தான் ஆண்டவர் பார்க்குறார். அதற்கு வேண்டிய ஒரு புதிய அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருவர் மேலும் வைத்து நிரப்பி அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் 92, காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பு எந்த அளவு தெரியுமா? எவ்வளோ எவ்வளோ மிஞ்சி போனால் 1 அடி. என்னையா
இதான் ஒரு அடி 1.25 அடிக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வராது, ஆனால் தடிமாக வரும். ஆனால் அதில் குத்தி தூக்குச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். உள்ள இருக்கிற எல்லாம் குழன்னு ஆகிடும். அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதுக்கு. இந்த காண்டா மிருகத்துக்கு மொத்தம் ஒரு பெலன். அந்த கொம்பை எப்போ உயர்த்தனா டெய்லி உயர்த்தாது, டெய்லி சீன் காட்டாது. இந்த காண்டா மிருகத்தினுடைய குணமே வித்தியாசம். என்னைக்கு அது கோபமாகுதுன்னு யாருக்குமே எதிர்பார்ட்டிங்களுக்கு தெரியாது. அமைதியாக போகிற மாதிரி போவோம். திடீர்னு ஒரு சிலுப்பி அப்படி தலையை உள்ளே சொருவார். அது சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, உள்ளே போச்சுனாக்கா கண்டம் சுத்தம், ஒரு சுற்றி அப்படி விசிறடிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர் எங்கே ஓடணும்? இதுங்க என்ன நினைக்கும், டெய்லி நம்மளை பார்த்து பயந்த காண்டாமிருகம் இன்றைக்கும். ஆனால் இந்த காண்டாமிருகம் எப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் துரத்தும். சொல்லுங்கள், என்றைக்காவது. எதிரியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் அங்கே காண்டாமிருகத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. எதிரியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இது இன்றைக்கி என்ன பண்ணுன்னு தெரியாது, பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும். சடனாக எழும்பி ஒரே நிமிஷத்தில் மேட்ரை முடிச்சுட்டு போயின்னு. அப்போ ஆவியானவர் ஏன் அந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுறேன்னா, காண்டாமிருகம் அமைதியாக படுத்துன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எதை போல படுத்து கிடக்கிறானா? பழைய ஏற்பாடு படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் சங்கீதம், நீதிமொழிகள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இல்லை என்ன, அவ்வளோதானா? இதோடு நிறுத்திக்கிறான். தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை சொல்வார், காண்டாமிருகத்தை போல படுத்து கிடக்கிறான், அவனை எழுப்புவார் யார்? கம்முன்னு தாங்க இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு போன்னு. அவ்வளோதான், எல்லா ஆட்டு மந்தையும் கிளப்பிக்கின்னு என்ன பண்ணிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டான். பின்னால் ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான் தீமை செய்யணும்னு. ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு, யாக்கோபுடைய நீ நன்மையை அன்றி தீமை ஒன்றும். இந்த காண்டாமிருகம் எப்படின்னா படுத்துன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எழும்போம். அன்னைக்கு அது அப்படி பலனோடு எழும்புதுன்னு யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா, புரிந்து கொண்டும் இருக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியாது, ஏற்கனவே எதிர்பார்ப்போடவும் இருக்க முடியாது. சடனாக ஒரு காரியத்தை செய்யும். அப்போ ஏன் இந்த புதிய அபிஷேகம்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி ஒரு புதிய ரூட்டில் உன்னை நடத்துறதுக்காக அன்றைக்கி ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்குறார். பவுல் அப்படி தான் நினச்சிருப்பார். இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வரோம், அதே பவரோடு வந்துனுக்குறோம். நான் அன்றைக்கி பார்த்தா அந்த பொம்பளைக்குள்ளே இருக்கிற ஆவி தெரியுது. என்ன ஆவி தெரியுது? குறி சொல்கிற ஆவி. உள்ளே இருக்கிறது குறி சொல்கிற ஆவின்னு எப்படி தெரியும்? ஒருத்தன் குறி சொல்கிறவகிட்டே போனான் மாறு வேஷத்தில். ஏற்கனவே குறி சொல்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு தேசத்தில் அப்படிப்பட்டவங்களை அழித்தவனே குறி சொல்கிறவகிட்ட போயிட்டான். ஆனால் இவர் அன்னைக்கு பார்க்குறாரு, உள்ளே இருக்கிற ஆவி தெரியுது. இந்த மாதிரி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் தான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லுவாங்க, யாராவது ஒரு லேடிஸ் அப்படி போகும்போது விபச்சார ஆவி போகுதுன்னுவாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், தீர்க்கதரிசிகள் தான் அவங்கெல்லாம். சரி, அந்த போகிற பொம்பளை புருஷன் கூட போச்சுன்னா என்ன ஆகும் இந்த வார்த்தையை கேட்டாக்கா? அதனால் ஒரு பெரிய சண்டையே வந்துடுச்சு. ஐயா நானே கேட்பேன், அது எப்படியா போகும்போது இது விபச்சார ஆவின்னு தெரியுது? ஆவி தெரியுதா உனக்கு உள்ளே இருக்கிற ஆவி தெரியுதா என்ன ஆவின்னு? இல்லை ஸ்மெல்லு வந்ததுன்னாரு. பிசாசுக்கு வாசனை இருக்குதுங்க. பெர்னார்ட் பிளெஸிங்னு ஒரு ஊழியக்காரர் உகாண்டா நாட்டிலேருந்து வருவார் ஏஜி சர்ச்சுக்கு. அவர் இந்த ஹயாத் ஹோட்டல் இப்போ இருக்குதுல்ல, எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அறிவாலயம் பக்கத்தில் இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஹோட்டல் கிடையாது, அதுக்கு எதிர்க்க ஒரு ஹோட்டல் இருக்குது. என்ன பேர் அது? பேர் ஸ்ரீலேகா இன்டர்கான்டினென்டல் இருக்குதா இல்லையா? இப்போ இல்லை, அது இப்போ ஐடி கம்பெனி மாதிரி ஆகிடுச்சு. அது இருக்குதா? ஸ்ரீலேகா இன்டர்கான்டினென்டல்னு ஒன்று இருந்ததுங்க. அப்போ அது தாங்க ஹோட்டலுங்க. அதில் தங்க வச்சுட்டு
சாயந்தரம் ஏஜி சர்ச்சுக்கு போகணும், சின்னமலைக்கு. காரில் தான் போகிறார். இந்த எல்டாம் ரோடில் இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது தெரியுமா, டி நகர் போகிற ரோடில் ரைட் ஹேண்ட் சைடில். அந்த கோயில் திருவிழா. அவங்க அந்த கரகரை எடுத்துன்னு வர போகிறானுங்க, எல்லாம் மஞ்சள் துணி கட்டிக்கிட்டு. இவர் சிக்னலில் நிற்கிறார். ஏசி கார் உள்ள எந்த வாசனையும் தெரியாது. ஆனால் சிக்னலு க்ரீனில் இருக்கும் போதே டிரைவரை சொல்கிறார், சீக்கிரமாக தாண்டு, சிக்னலை சீக்கிரமாக தாண்டு. என்னன்னா பிசாசு கிராஸ் ஆகுது, வாசனை தெரியுதுன்றார். டிரைவருக்கு ஆச்சரியம் வச்சு, என்னடா இது, நம்மளும் ஊருப்பட்ட பர்ஃப்யூம்லாம் உள்ளே வச்சுருக்கிறோம் ஏசி காரில், அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. தாண்டி போனாங்க, இது கிராஸ் ஆகுது. பிசாசனுடைய ஸ்மெல்லு காட்டுவார் ஆண்டவர். அதனால் அதுக்காக ஒரு பொம்பளை போகும்போது விபச்சார ஆகி போகுதுன்னா என்னென்ன, அவன் வீட்டுக்காரங்க அதில் வந்து என்ன ஆகும்? முக்கால்வாசி குடும்பம் சீரழித்துக்கு காரணமே யாருன்னா ஊழியக்காரங்க தான். சொல்லுங்கள். இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் அனுபவப்பட்டுக்கிறோங்க. நாங்கள் இருந்த இடத்துல ஒரு வயதானவர் தான், அவர் தீர்க்கதரிசி என்று தன்னை சொல்லிக்கொள்வார். ஆனால் சொல்லுவார், அந்த ஸ்திரீ இச்சையில் இருக்கிறா. ஏன்னு கேட்போம், நிர்வாணமாக காட்டுற ஆண்டவர்னு. அவர்கிட்ட ஒருத்தன் வளர்ந்தான், அவனும் அப்படி தான் சொல்லுவான், இந்த ஸ்திரியை எனக்கு நான் ஒரு நாள் 2 பேருமே கூப்பிட்டு கேட்டேன், அது எப்படி உன் பொண்ணை காட்ட மாட்டார், உன் ஒய்ஃபை காட்ட மாட்டார், உன் மகளை காட்ட மாட்டார், உன் அக்கா தங்கச்செல்லாம் காட்ட மாட்டார், இன்னொருத்த மனைவியை மட்டும்தான் உனக்கு ஆண்டவர் இப்படி காட்டு வரான்னு. என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னாரு. சும்மா இப்படி காட்டினார். உங்ககிட்ட இருக்கிற கோளாறு, நீ வந்து நெற்றிக்கண் ரஜினி மாரி பார்க்குற பார்வை. இயேசுவே சொல்லிட்டார் மத்தேயில, ஒரு ஸ்திரியை உன் பார்வை எப்படி இருக்குதுன்னா, நீ பார்க்குறது அப்படி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு இப்படி. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கள் தெரிஞ்ச நண்பர் தான் பாஸ்டர் ஆகிறார் பட்டாபுரமில். அவர்கிட்ட போனவொடனே அவர் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கினார். அவனை நான் அப்போயே சொன்னேன், வானா சபை சீரழிஞ்சிரோன்னு. கேட்கல. இல்லை உதவியாக இருப்பான்னு. சரி சேர்த்துக்கப்பா. நல்லா போச்சு 6 மாதம். அப்புறம் ஃபோன் பண்ணி அலறினார், பிரதர் அவனை எப்படி வெளியே அனுப்புறதுனார். இப்போ நீ அனுப்ப முடியாது. இப்போ நீ என்ன பண்ண, வேலியில் போயிருந்த ஓனா நேற்று சபைக்குள்ளே விட்டுட்ட. அந்த ஓனா என்ன பண்ணோம், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான். நான் தான் சொன்னேனே, வர்றதுக்கு முன்னாலே சொன்னேன், மோசமானவன் உள்ளே சேர்க்காதன்னு. இல்லை, எல்லோரும் தீமத்தை எழுதும் போது சொல்கிறார் இல்லையா, மார்க்கு எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன், நீ வரும்போது அவனை அந்த மாதிரி கிடையாது. உள்ளே இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கள் பாஸ்டே ஒரு தடவை டென்ஷன் ஆகிறாரு, என்னப்பா இவனுக்கு 2 பேருக்கு மட்டும் எப்படிப்பா ஆண்டவர் இப்படி காட்டுறாரு, நம்மளுக்கு கூட இப்படிலாம் காட்ட மாட்டாரு இது வரைக்கும். அவங்களுக்கு ஒரு விசேஷ கிருபை. அதனாலே சொல்கிறோம், அவங்கள எப்படின்னாக்கா ஜென்ஸ் சைடு இந்த சைடு உட்காருவாங்க, சவுத்து மூலையில் உட்கார வையினுவார். எப்படி இந்த ஓரத்தில் நடுவில் இவங்க உட்காரவே கூடாது. 2 பேரும் லேடிஸ் உட்கார்ற இந்த ரோக்கு பக்கத்தில் உட்காந்துடவே கூடாது. ஒருவர் வயசானவர், ஒருவன் வாலிபன். ஆனால் 2 பேருக்கும் இதே கிருபை தான். என்ன கிருபை? இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிருபை வேணும்ல, வேணுமா வேணாவா? அதுக்கு தான் இந்த புதிய அபிஷேகம். அல்லேலூயா. உள்ளே இருக்கிறது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்க வைப்பார். அல்லேலூயா. சபையில் தீர்க்க தரிசனம் சொல்லின்னு இருக்கோம், சொல்கிறது யாருன்னு நீங்கள் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு விசேஷமான அபிஷேகம் உங்கள் தலை மேலே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, பகுத்தறிவதற்காக தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய வார்த்தையா இல்லை வேறு யாராவது பேசுகிறாங்களா? உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் அவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையோட புதிய அபிஷேகத்தோடு நம்ம மேலே இறங்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆவிகளை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காகவும், ஆட்களை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காகவும், நம்மை தெளிந்த புத்தியுள்ள ஊழியர்களாய் நடத்துவதற்காகவுமே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த பாட்டு எடுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நிற்கலாம் தேவ பிள்ளைகளே. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படியாக ஹல்லேலூயா.
நம்ம பாதி அபிஷேகம் தான் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை, குறைவுள்ள அபிஷேகத்தை முழுவதுமாக நிரப்பி கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தம்பிட்டு சொல்ல ஊற்றப்பட வேண்டுமே இந்த பாடல். ஈமான் அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி மையப்படுத்தலாம். கொஞ்சம் கரங்களை தட்டி, ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கரங்களை தட்டி மையப்படுத்தலாம். கரங்களை தட்டி. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே, ஆவியில் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாழம் மூழ்கியே நெசரன்பில் மகிழ, நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திந்திட. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியார நிரத்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியார நிரத்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாழ மூழ்கியே, நீச்சலாழ மூழ்கியே நெசரன்பில் மகிழ, நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்ந்திடு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் எல்லா கரங்களை தட்டி உயிர்ப்பிக்க வேண்டும். ஓ ரபா ஹபா 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 ஹபா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. கரால் தட்டு. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. புதிய அக்கினி, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, புதிய கிருபை. ஊற்றப்பட உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஹப 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 ஓ ரப ஹப 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 ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை பலத்த மகிமை, கர்த்தருடைய மகிமையின் அக்கினி. Thank you Lord, thank you Lord. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அக்கினி, ஊற்றப்பட வேண்டுமே புதிய கிருபை. Thank you Lord, thank you Lord. அநேக காரியங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற அக்கினி, மறைந்து கிடக்கிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற அக்கினி, அசுத்த கிரியைகளை அடையாளம் காண்பித்து கொடுக்கிற அக்கினி. Thank you Lord, thank you Lord, thank you Lord. பலமாய் 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 இறங்கி கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் receive 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 receive. ஓ ரப ஹப 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 ஓ ஷப ஹப. வாலிப பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்க மேலே கர்த்தருக்கு ஒரு அபிஷேகத்தை இறக்கி கொண்டிருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களை அடையாளம் காட்டுவதற்காய் அக்கினி வாலிப பிள்ளைகள் மேலே, வாலிப பிள்ளைகள் மேலே. ஓவர் ரீம ஹப 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 ஓ தப ஹப 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 ஓ ரீம ஹப 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 ஓ ஷிவ ஹப ஹப ஓ ரிகப ஹப ஹப ஓ ரிவ லப ரப ஷப லப ரப. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Mighty fire of God, mighty fire of God. Thank you Jesus, Jesus, Jesus. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ரிவ ஹவ 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 ஓ ரிவ ஹவ 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 ஓ ரிவ லவ ஹவ ஹவ ரவ ஷவ ரவ திவா. Thank you Holy Ghost, thank you Holy Ghost. ஓமக்கு ரிம ஹது ரப ஷகதி யாக்கரது ரப. ஓமக்கு மகிமை 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 மகிமை. கர்த்தர் அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காய் ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உன் எதிரில் நிற்கிறவங்க யாரு? உன்னோடு பழகுகிறவர்கள் யாரு? பேசுகிறது யாரு? உள்ள இருக்கிறது யார் என்பதை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காய் கர்த்தர் தமது மகிமையின் அபிஷேகத்தை இன்றைக்கு உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Master, thank you Master, thank you Jesus, thank you Lord. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே நிற்கிற வண்ணமாகவே அடுத்த மாதம் 1ஆம் தேதி 3வது மாதம் இதே போல் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய அபிஷேக ஆராதனை இங்கே நடைபெறும். அதற்காக ஹேண்ட்பில்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஜெபிச்சு ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அப்புறம் ஐயா வந்து முடிவு ஜெபம் எடுத்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் சொல்வார்கள். நேசிக்கிற நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியத்தை நீ நடத்தி கொண்டிருக்கிறீர், இத்தனை மாதங்களாக நடத்தி கொண்டிருக்கிறீர். வருகிற 3வது மாதத்திலும்
இந்த ஸ்தலத்தில் இந்த அக்கினி அபிஷேக கூட்டத்தை நடத்த தேவன் தீர்மானித்திருக்கிறபடியினால் அதை அறிவிக்கும்படி அறிவித்திருக்கிற ஆண்டவர் அச்சிடப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு கை பிரதியின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது ரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தேவ நாமம் மகிமைப்படும்படியும் தேவ ராஜ்யத்திற்கென்ற அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியான மகிமையின் அபிஷேகம் இந்த ஒவ்வொரு கை பிரதியின் மேலும் தங்கி இருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து அநேகர் இதன் மூலம் பயன்படும்படியாய் அநேகரின் அபிஷேக ஆராதனைக்கு கொண்டு வந்து அநேகரை அபிஷேகத்திற்குள் நடத்தி கர்த்தர் உமது சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இப்போது ஐயா வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி துதிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர். ஆவியானவரே, இந்த நாளிலும் உடைய மகிமையான ஊழியத்தை இந்த நாள் நிறைவேற்றும்படியாய் பரிசுத்தாவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலே ஒரு மாதத்தின் முதல் நாள் இந்த கூட்டத்தை நடத்தும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்து சென்ற ஒரு மாதம் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளோடு நம்முடைய பிரசன்னம் இருந்து பாதுகாத்து நடத்தினீர். இந்த 2வது மாதத்தின் முதல் நாள் இந்த சாயங்காலத்திலே தேவனுடைய ஆவியானுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆழமான ஒரு சத்தியத்தை கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர் அளவில்லாமல் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாத்திரங்களையும் நிரம்பி வழிய பண்ணும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற அபிஷேகத்தால் நிரப்புகிற சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்திலே இன்னும் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்முடைய ஆவியில் நிறைவோடு தினந்தோறும் ஒரு புதிய அபிஷேகம், தினந்தோறும் அந்த அபிஷேகத்திலே ஒரு வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணும்படியாய் கர்த்தர் நீர் கரம் பிடித்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் செபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை செய்கிற ஐயாவுக்காய் செபிக்கிறேன். அவரோடு இணைந்து நின்று நம்முடைய ஊழியத்துக்கு தோள் கொடுத்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமை இந்த இடத்திலே இன்னும் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் சத்தியத்தை கேட்டு அப்படியே அதை மறந்து விடுகிறவர்களாக அல்ல, நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் எப்பொழுதும் சந்திக்கும்படியாய் தங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய தினந்தோறும் புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் உம்முடைய நாமத்திலே செபிக்கிறோம். ஆசீர்வதியும். வந்த பெரியோர் சிறியோர் குழந்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை பெருகட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் மாதம் நடக்கிறதான இந்த அக்னி அபிஷேக ஆராதனையில் இந்த ஹேண்ட்பில்ஸ் வாங்குறவங்க ஒவ்வொருவரும் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய அபிஷேகத்தை சுதந்திரிக்க, அபிஷேகத்தோடு அந்த அபிஷேக நாதரை சந்திக்கும் வரை கர்த்தர் ஒவ்வொரு காத்து நடத்தும்படியாய் சேவிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னைக்கும் சதா காலங்களிலும் அகில உலக பரிசுத்தவான்களோடும் அடியார்களே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய ராஜ்யத்தின் வருகை வரை இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.